வணக்கம். நான் வசந்தி செழியன். வாங்க, பெண்ணியம் பற்றி நான் ஒரு கட்டுரை எழுத வேண்டி இருந்தது. அந்த கட்டுரைக்கு எனக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைச்சது. ஆனா அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு நீங்க 10க்கு என்ன மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. பெண்ணியம் பற்றி நாம் பேசுவது வியப்பாகத்தான் இருக்கிறது. எது பெண்ணியம்? விரும்பியபடி உடை உடுத்துவதா, இல்லை உணவு உண்பதா, வாழ்க்கை முறையா? நன்றாக யோசித்து பார்த்தால் ஆணுக்கு நிகர் மட்டுமின்றி ஒரு படி மேலே நாம் நின்று கொண்டுதான் இருக்கிறோம். விதவிதமான ஆடைகள் அனைவராலும் உடுத்திக் கொள்ள முடிகிறது. அனைத்து துறைகளிலும் நாம் உள்ளே நுழைந்து உயர் பதவியில் உட்கார்ந்து கொண்டாயிற்று. மாதவிலக்கு நாளில் கூட நாப்கின் அணிந்து குதிக்கலாம் என்றாயிற்று. ஆண் நண்பர்களோடு டேட்டிங் கலாச்சாரம் உருவாயிற்று. இரவில் கூட தனியாக கால் டாக்ஸி வைத்துக் கொண்டு வேலைக்கு செல்ல முடிகிறது. பொருளாதாரத்திலும் படிப்பிலும் கூட பெண்கள் தான் முன்னேறி இருக்கிறார்கள். ஆனாலும் எங்கோ இருக்கிறது. அது என்ன? நான் சொல்லவா? பெண் சுதந்திரம் பேசும் இன்றைய பெண்களை விட பண்டைய கால பெண்கள் தான் சுதந்திரமாக இருந்தார்கள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? உண்மை என்னவென்றால், அன்றைய காலகட்டத்திலேயே தன் வாழ்க்கை துணையை தானே தேடிக்கொள்ளும் மிக முக்கியமான சுதந்திரம் நம் பெண்களிடம் இருந்தது. அரசவையிலே அமைச்சர்களாகவும் கவிஞர்களாகவும் சொற்பொழிவாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஏன், அரசியலாகவும் ஆண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் கூட கலப்பு திருமணம் செய்வது என்பது கடினமாகத்தான் இருக்கிறது. நம் மனதில் நாம் ஆணுக்கு நிகராக நம்மை நடத்த வேண்டும், ஆணை விட நம்மைத்தான் போற்ற வேண்டும் என்பது இன்றைய இளைய சிறார்களிடம் காணப்படுகிறது. அவசர மோகத்தில், சமுதாய கோபத்தில் தனக்கு சரியில்லாதவரை தேர்ந்தெடுத்து அவதிப்படுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் திருமணமே தேவையில்லை, நான் யாருக்கும் அடிமை இல்லை என்கிறார்கள். உண்மையான பெண்ணியம் என்னவென்று தெரியுமா? நீங்கள் செய்வது உங்களுக்கு பிடித்தது, இதுவெல்லாம் பெண்ணியம் அல்ல. உங்களுக்கு பிடிக்காததை, நீங்கள் செய்யாமல் இருக்க விரும்புவதை செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய சுதந்திரம். உடல் வலியோடும் உள்ள வலியோடும் இருந்தாலும் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து வீட்டிலும் அலுவலகத்திலும் பணி செய்து திரும்பினாலும் அவள் தான் அடுப்பங்கரையை கட்டிக்கொண்டு அழ வேண்டியிருக்கிறது. தாய்மையாலும் பாசத்தாலும் வேலை செய்யும் அவளுக்கு ஓய்வு என்பதே கிடையாது. அவளுக்கு பிடித்த வேலையை பிடித்த நேரத்தில், அது புத்தகம் படிப்பதாக இருக்கலாம், சினிமா பார்ப்பதாக இருக்கலாம், கைவேலையோ படம் வரைதலோ தையல் வேலையோ செய்ய அவளால் முடியாது. வீட்டில் மனைவியிடம் வாய் பேச முடியாத வீர ஆண்கள் அலுவலகத்தில் அவளை தொற்றமாக ஏசும்போது கண்ணீரை கூட அவள் விழி மறத்திருக்கும். சமுதாய ஏற்று பேச்சுகளில் இருந்து வீர மங்கையாக மாற படிப்பும் உடையும் மட்டுமில்லை சகோதரிகளே, நமக்கு தேவை. நமக்கு என்ன வேண்டும், எது வேண்டும் என உன்னை நீ அறிந்திருப்பதே. உன் வாழ்க்கைக்கு எவனோ ஒருவனை தேர்வு செய்யாதே. உன்னை மதித்து உன் ஆசைகளையும் கடமைகளையும் உன் உணர்வுகளையும் புரிந்து கொள்பவனை தேர்ந்தெடு. அது காதல் மனமாகத்தான் என நினைக்காதே. எதில் வேண்டுமானாலும் அமையலாம். மேலதிகாரியாக இருந்தாலும் தவறாயின எண்ணத்தோடு பழகினால் கண்ணாலே முறைத்துப்பார். நீயும் ஒரு கண்ணகித்தான். தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள். கைபேசியையும் கணினியையும் கற்றுக்கொள். சமையலையும் கற்றுக்கொள். அஷ்டாவதனி நீ, அடிமையல்ல. தாய்மையுள்ளம் கொண்ட கடவுள் நீ. கருணையும் உன்னுள், காளி அவதாரமும் உன்னுள். வாழ்க பெண்ணியம். என்ன நண்பர்களே, இதுதான் என்னோட பிரசன்டேஷன். எப்படி இருந்ததுன்னு நீங்க பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நன்றி.